நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் பழகுறீங்க, இல்ல ஒரு கிளாஸஸ்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, இல்ல இந்த மாரி யுனிவர்ஸ் கனெக்ஷன்லாம் உங்களுக்கு கிடைக்கிற மாரி இருக்குன்னா, நீங்க ஒரு மறுபிறவிக்கே வரீங்கன்னு அர்த்தம். இது கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல அதோட லிங்க் குடுக்குறேன். அத பார்த்துட்டு கூட இந்த வீடியோவ நீங்க கன்டின்யூ பண்ணி பாருங்க. உங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கு உருப்படியா ஒர்க் அவுட் ஆகணும்னாலோ, இல்ல இந்த யுனிவர்ஸ் கனெக்ஷன் உங்க கூட எப்பவுமே இருக்கணும்னாலோ, உங்களோட பாசிட்டிவ் எனர்ஜிய உங்ககிட்டயே தக்க வச்சுக்கணும்னாலோ, இந்த பாயிண்ட்ஸ நீங்க கண்டிப்பா கடைப்பிடிச்சா தான், உங்களால கரெக்ட்டா லா ஆஃப் அட்ராக்ஷன் பழகவே முடியும். இல்லன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ, தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாம இந்த பாயிண்ட்ஸ் என்னங்கிறத பாருங்க. அத ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரணி பேசக்கூடாது. இல்லையே நான் அந்த மாரிலாம் பேசவே மாட்டேனே! கண்டிப்பா பேசுவேன். எப்படின்னா, நம்ம வீட்ல ஏதோ ஒரு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஒரு பிரச்சனை, இல்ல உங்க வாழ்க்கையில வந்து ஒரு லவர் கூட ஒரு பிரச்சனை, இல்ல அப்பா, அம்மா கூட பிரச்சனை, பிள்ளைகள் கூட பிரச்சனை, ஏதோ ஒரு தாத்தா, பாட்டி ஏதோ ஒரு உறவுகள் கூட உங்களுக்கு பிரச்சனைன்னா, அது யார்கிட்டயாவது உங்களுக்கு ஷேர் பண்ணியே ஆகணும். யார்கிட்டயாவது ஃபோன போட்டு, அவங்க கிட்ட என்ன நடந்ததோ ஏ டூ ஜெட் அவங்க கிட்ட சொல்லாம உங்களுக்கு தூக்கமே வராது. இந்த தவறு பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லையா? முக்காவாசி 99% பேரு இத பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க. ஏன்னா, அந்த பாரத்த இறக்கி வைக்கிறீங்கன்னு நீங்க நெனைக்கிறீங்க. அதனால, உங்களுக்கு இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லியே ஆகணும்னு நீங்க நெனைக்கிறீங்க. தவறான விஷயம். நீங்க பாரத்த இறக்கி எல்லாம் வைக்கல. அது இன்னும் ஜாஸ்தி முளைக்கிறதுக்கு ஒரு விதைய போட்டு வைக்கிறீங்க. அதுதான் அதோட அர்த்தம். நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது, அது அதோட முடியாது. அவங்க இன்னும் 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அப்ப அது பரவ ஆரம்பிக்குதா? அப்ப அது எக்ஸ்பேண்ட் தான ஆகுது. இந்த ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு சொல்லும்போது, அவங்க அத விஷுவலைஸ் பண்ணி தான் உங்ககிட்ட அந்த விஷயத்த கேட்பாங்க. அப்ப அந்த விஷயம் அவங்களுக்கும் மேனிஃபெஸ்ட் ஆகும். அவங்களுக்கு அத ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டோம். அப்ப நம்ம தப்பிச்சுக்கலாமா? அப்படின்னா, அப்படி கிடையாது. ஒரு தீப்பந்தத்த வச்சு, இன்னொரு ஒரு தீப்பந்தத்துக்கு நீங்க நெருப்ப பத்த வைக்கிற மாரி. நெருப்பு இன்னொரு தீப்பந்தத்துல பத்திருச்சு அப்படிங்கிறதுனால, உங்க தீப்பந்தம் வந்து அணைஞ்சு போகுதா? இல்லல்ல. அப்படிதான். 2வது தவறு. அந்த விஷயத்த பத்தி நெனச்சுக்கிட்டே இருக்கிறது. ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிருந்தீங்களோ அத விடுங்க. அத பத்தி நான் பேசல. ஆனா நீங்க இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் பழகுறீங்க. ஒரு வீடியோவ பார்த்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன்றீங்க. இல்ல கிளாஸஸ்க்கு வந்து ஜாயின் பண்ணிட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்றேன்றீங்க. மேனிஃபெஸ்டேஷன் பண்ற அந்த தருணம் ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம் ஒரு மெடிடேஷன்ல இருக்கும்போது மட்டும் நம்ம வந்து பாசிட்டிவா இருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக் குடுக்குறது எல்லாம் பண்றது, செய்யறது. அதுக்கப்புறம் கிளாஸ் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா, இப்படிதான் ஃபீல் பண்றது. நம்ம ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் தான் ஒரு விஷயத்த பத்தி நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கோம் பாசிட்டிவா. மீதி 24 ஹவர்ஸ்ல ஓகே ஒரு 20 ஹவர்ஸ் நெகட்டிவா நம்ம வந்து இத பத்தி நம்ம தப்பா தப்பா மீன்ஸ் அந்த நெகட்டிவிட்டி அதாவது ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இவன் அத சொல்ட்டான், அவன் இத சொல்ட்டான், என்னை ஏமாத்திட்டான், எனக்கு இப்படி ஆயிடுச்சு. ஆல் கைண்ட் ஆஃப் உங்களுக்கு என்னென்னலாம் வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கோ, ஒரு அலசல் அலைஞ்சுட்டே இருக்குது உங்க மனசு அப்படின்னா, இதுதான் மேனிஃபெஸ்டா நீங்க அந்த 10 நிமிஷம் நான் கிளாஸ்ல வந்து நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டேங்க. அது ஏங்க நடக்கல அப்டின்னா, நீங்க 20 ஹவர்ஸ் நீங்க குடுக்குற எனர்ஜி பெருசா? 5 நிமிஷம் குடுக்குற ஒரு எனர்ஜி பெருசா? எது பெருசுன்னு நீங்க பாருங்க. எல்லாம் எனக்கு இப்டி ஆயிடுச்சு, அப்டி ஆயிடுச்சுன்னு அந்த விஷயங்கள போட்டு, போட்டு, போட்டு அலசி, அலசி திருப்பி, திருப்பி பேசிக்கிட்டே இருக்கிறது இல்ல உங்க மனசுக்குள்ளாரயே அத ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இதுதானே மேனிஃபெஸ்ட் ஆகும். பாதிப்பத்தோட அந்த புரிதலே இல்ல. மேனிஃபெஸ்டேஷன்னா என்னன்னே தெரியல. 5 நிமிஷம், 10 நிமிஷம் நம்ம பண்றோம் இல்லையா? அது மட்டும் தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். அது மட்டும் தான் மேனிஃபெஸ்டேஷன் நெனச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு செகண்டும் நீங்க என்ன பேசுறீங்க? என்ன நெனைக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆயிட்டு. 70,000 இன்ஃபர்மேஷன் ஒரு நிமிஷத்துக்குள்ளார மேனிஃபெஸ்ட் ஆகும். 70,000 இன்ஃபர்மேஷன். ஐ மீன் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என்ன சொல்றீங்க? அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சின்னதும் பெருசுமா 70,000 இன்ஃபர்மேஷன் ஆவுது அப்படின்னா, நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் புரிதல் கொண்டு வரணும். எப்ப மேனிஃபெஸ்டேஷன் பண்றோம், எப்ப பண்ணல அப்படிங்கிறது. எல்லா நேரமும் நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கோம். இந்த ஒரு பேசிக் புரிதல் இல்லாம நான் வந்து 15 வருஷம் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் பழகிட்டு இருக்கேன்னு வந்து சொல்றாங்க. அப்புறம் இந்த ஸ்டேட்டஸ்லாம் இருக்கும்ல. இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்கும். இல்ல வந்து FBல ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. Instagramல போடுவாங்க. அதெல்லாம் நெகட்டிவா எழுதி எழுதி போடுறது.
அதாவது அவங்க லவ்வருக்கு வந்து இதுல ஒரு மெசேஜ் குடுக்குறவன் அவனை குத்துற மாதிரி ஏதாவது ஒரு மெசேஜ். ஓகே. அத அவங்க பார்க்கணும். அவனுக்கு அது ஹர்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். இல்லன்னா ஆஹ் அவங்க நம்மளோட இது ஸ்டேட்டஸ பாத்துடுறாங்களான்னு டெய்லி போய் போய் எக்ஸ்பெக்ட் பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கிறது. ஒரு ஸ்டேட்டஸ் போடுறதே அவங்களுக்காக தான் போடுறது, ஆணோ பெண்ணோ. சோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா நீங்க அவங்கள டிபெண்ட் ஆயிருக்கீங்க, நீங்க அவங்கள சேஸ் பண்றீங்கன்னு தானே அர்த்தம். இதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்டேஷனே கிடையாது. சேசிங் மோட்ல இருக்கிறது. ஒரு நீங்க பணத்தை வந்து அட்ராக்ட் பண்ணாலும் சரி, பொருளை அட்ராக்ட் பண்ணாலும், மனிதர்களை அட்ராக்ட் பண்ணாலும் அவங்கள சேஸ் பண்ணக்கூடாது. நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்கன்னால என்ன, நீங்க அதை அட்ராக்ட் பண்ணணும். நீங்களே பின்னாடி போய் சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இன்னும் ஓட தானே செய்யும். அடுத்த பாயிண்ட், இதே ஸ்டேட்டஸ்ல நீங்க ஏதோ ஒரு வாசகம் நெகட்டிவா எழுதுனா அந்த நெகட்டிவான அந்த வேர்ட்ஸ் கூட, அந்த நெகட்டிவான ஒரு சென்டென்ஸ் கூட உங்களோட உணர்வுகள் அலைன் ஆயிரும். அப்போ நீங்க என்ன எழுதியிருக்கீங்களோ அதை நீங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நெகட்டிவான மெசேஜ், நெகட்டிவான சென்டென்சஸ், வேர்ட்ஸ் அல்ல நெகட்டிவான போட்டோஸ், இதை அவாய்ட் பண்ணிருங்க. இன்னொன்னு, ப்ராப்பரான மேனிஃபெஸ்டேஷனே பண்றது கிடையாது. சும்மா ஒரு வீடியோவை பாத்திர வேண்டியது, பார்த்துட்டு அப்படியே மனசுல நினைக்க வேண்டியது. இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சு, பிரபஞ்சத்துக்கு நன்றி, இப்படி சொன்னா மேனிஃபெஸ்ட் ஆயிருமா? எது உங்க ஆழ் மனசு நம்புதோ அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும். இப்ப நீங்க வந்து ஒரு மாசத்துக்கு வந்து ஒரு 30,000 20,000 சம்பாரிச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கு எவ்வளவு பெண்டு நிமிரணும், எத்தனை மணி நேரம் போய் வேலை செய்யணும், அப்பதான் உங்களுக்கு அந்த காசு கிடைக்கும்னு தெரியும். ஆனா இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து அடுத்த நிமிஷம் ஒரு மாசத்துக்கு நான் வந்து 5 லட்சம் இல்ல 1 கோடி நான் வந்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டீங்கன்னா நடக்காது. ஏன்னா உங்க ஆழ் மனசு நம்பாது. உங்க ஆழ் மனசுல ஆல்ரெடி இருக்கிற பதிவை ஃபுல்லா எரேஸ் பண்ணிட்டு புதுசான பதிவை நீங்க விதைச்சு விடணும். ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு போர்டு மாத்திட்டு இன்னொரு போர்டை போடுற மாதிரி நீங்க ஃபுல்லா ரீவயர் பண்ணணும் உங்களோட ஆழ் மனசு. அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. அது பயிற்சிகள் மூலமா தான் நம்ம பண்ண முடியும். நான் ஒவ்வொரு மாசத்துக்கு 1 கோடி நான் வந்து சம்பாதிக்கிறேன்னு சொல்லி பாருங்க. உங்க மேல உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வருதான்னு நீங்க பாருங்க. உங்களோட இந்த வெளியில இருக்கிற மனசு, அதாவது எத்தனை மனசு இருக்கு, எத்தனை லேயர்ஸ் இருக்கு, நம்மளோட உடம்புல எத்தனை லேயர்ஸ் இருக்கு, எத்தனை பாடிஸ் இருக்கு, இது எல்லாமே ஒரு நம்மள பத்தின ஒரு ஆராய்ச்சி. நம்மளுக்குள்ள என்ன இருக்குங்கிறது தெரிஞ்சு அப்புறம் நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணாதான் உருப்படியான மேனிஃபெஸ்டேஷன் நம்மளால பண்ண முடியும். நம்மளுக்குள்ள ஒரு 4 விதமான மனசு இருக்கு, 7 விதமான லேயர்ஸ் இருக்கு. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை பண்ணுது. நீங்க இப்ப சொல்லி பாருங்க, உங்க ஆழ் மனசு என்ன சொல்லுன்னா, 100 ரூபாய் கூட இல்ல, நீ எதுக்கு இந்த மாதிரி பொய் பேசுற என்கிட்ட அப்படின்னு சொல்லும். நீங்க சொல்ற விஷயத்த உங்க ஆழ் மனசு இப்ப நம்பாது. அதை நம்ப வைக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்கு. அதை யூஸ் பண்ணி நீங்க செஞ்சாதான் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஒரு காதலனை வந்து நீங்க அட்ராக்ட் பண்றீங்க, காதலியை அட்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்த்த உடனே நீங்க மோட்டிவேஷன் ஆவறீங்க, இல்லன்னு நான் சொல்றேன். அந்த மோட்டிவேஷன்லயே என் கூட அவங்க வந்து சேர்ந்துட்டாங்க, நாங்க ஒன்னாதான் இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு, நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டேன், யூனிவர்ஸ் கிட்ட சொல்லிட்டேன், ஆனா நடக்கல. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு விஷயம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலே அது முன்னாடி செஞ்சதோட வினைதான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, கர்மா. அது ஒரு கணக்கு இருக்கு. அப்போ அந்த கர்மா பினிஷ் ஆனாதான் நம்மளுக்கு இப்ப நீங்க என்ன மேனிஃபெஸ்ட் பண்றீங்களோ அது வந்து கிடைக்கும். அதனாலதான் அந்த பீரியட் தள்ளி போகுது. இல்லைன்னா இப்ப நினைச்சாலும் இப்பவே நடக்கணும்ல. அந்த நிலையும் வரும். நீங்க ரொம்ப ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு வரும்போது, பிரபஞ்சத்தோட ரொம்ப க்ளோஸ் கனெக்ஷன்ல வரும்போது, உங்க கர்மா எல்லாம் கழிஞ்சு நீங்க வந்து ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிலையில இருக்கும்போது, பிரபஞ்சத்தோட ஏஞ்சல்ஸோட ரொம்ப இணைஞ்ச நிலையில நீங்க இருக்கும்போது, நிறைய மேனிஃபெஸ்டேஷன் மெடிடேஷன்ஸ் எல்லாம் நீங்க பண்ணும்போது என்ன எல்லாம் ஒரு உன்னதமான ஒரு ஹை பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஸ்பிரிட்ல நீங்க இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க இப்படி நினைச்சா இப்படி நடக்கும். அந்த ஒரு நிலையும் இருக்கு. ஆனா இப்ப இருக்கிற இந்த நிலை நீங்க யூடியூப் பார்த்து பண்றீங்கல்ல, அந்த நிலை கண்டிப்பா இந்த நிலை நான் சொல்ற நிலை இல்ல. ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்றீங்க அப்படின்னா அத உடனே எல்லாத்துட்டையும் சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் வந்து
ஒரு டெக்னிக் இப்ப வந்து யூஸ் பண்ணி நீங்க பண்ணிருக்கீங்கன்னா, இதுதான் நான் யுனிவர்ஸ் கிட்ட மேனிஃபெஸ்ட் பண்ணிருக்கேன்னு யார்ட்டயாவது சொன்னீங்கன்னா அந்த விஷயம் நடக்காது. ஏன்னா யுனிவர்ஸ் வந்து அந்த விஷயத்த நீங்க எந்த அளவுக்கு பொத்தி பொத்தி பாதுகாப்பா சீக்கிரட்டா வைக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு சீக்கிரமா அவங்க வந்து பண்ணி குடுப்பாங்க. ஏன்னா நீங்க யாருகிட்ட சொன்னாலும், அவங்களோட எனர்ஜியும், அவங்களோட தாட்டும் இதுக்குள்ளார கலந்துரும். "ஓ! இவ்ளோ பணம் வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கியா? இந்த பணத்த நீ மேனிஃபெஸ்ட் பண்ணி என்ன பண்ண போற? உனக்கு எதுக்கு இதெல்லாம்?" அப்படின்னு அவங்க ஒரு தாட் போடுவாங்க. அதுவும் இதுல வரும்போது 3வது ஒரு அம்பு உள்ளார வரும்போது என்னன்னா, அந்த ஒரு பலூன் மாதிரி நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. நீங்களும் யுனிவர்ஸ் மட்டும் உள்ளுக்குள்ளார ஒரு காத்து போட்டு ஒரு பலூன் மாரி. அவங்க வெளியிருந்து ஒரு அம்பு விட்டா என்ன ஆகும்? அது உடைஞ்சு போய் ஓட்டையாயிரும். சோ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன சீக்ரெட்டா வைக்கணும். அப்பதான் அது சீக்கிரமா வந்து நடக்கும். அப்புறம் ஏதோ ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கணும் அப்டின்னா, அது நடந்த உடனேவே அது எப்படி எப்படிலாம் நீங்க பண்ணீங்க அப்படிங்கிறத அடுத்தவங்களுக்கு நீங்க சொல்லிக் குடுத்து, நீயும் அத பண்ணு அப்படின்னு நீங்க சொல்லிக் குடுப்பீங்க. சொல்லிக் குடுக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களோட எனர்ஜிய நீங்க தாரவாத்து குடுக்குறீங்கன்னு அர்த்தம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஏன்னா, நீங்க யுனிவர்ஸ்க்கு வந்து ஒரு வைப்ரேஷன் மூலியமா தான் நீங்க அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறீங்க. உங்களுக்கு எந்த விஷயம் வேணும்? என்ன பண்ணணும்னு நெனைக்கிறீங்க? எல்லாமே. அப்போ உங்களுக்கு யுனிவர்ஸ் அத வந்து குடுக்குறாங்க. நீங்க ஒரு விஷயத்த வந்து அடையும்போதே ரொம்ப மோட்டிவேட் ஆயிருவீங்க ஸ்டார்ட்டிங்லயே. நான் கேட்டேன் யுனிவர்ஸ் உடனே இந்த மாரி எனக்கு குடுத்துட்டாங்க அப்படின்னு பயங்கர எந்தூசியாசம்ல நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கோ, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்க எப்படி எப்படிலாம் பண்ணீங்களோ அதெல்லாம் சொல்லிக் குடுத்து அவங்கள பண்ண வைப்பீங்க. கடைசியில என்ன ஆகும்னா, உங்களுக்கு அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாது. சோ நான் அப்ப யாருக்கும் ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுங்களா? அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்ணலாம். ஆனா பண்றதுக்குன்னு ஒரு முறை இருக்கு. நீங்க எந்த மாதிரி பண்ணீங்களோ, நீங்க எந்த உணர்வுல இருக்கீங்களோ, அந்த உணர்வ நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லும்போது, அவங்க உங்களோட நிலையில அவங்க விஷுவலைஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ உங்களோட எனர்ஜிய அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ யுனிவர்ஸ்க்கு வந்து நீங்க அங்க இருக்கீங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அப்போ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஏதாவது இருக்கும்ல, அது அங்க நடக்கும். சோ இந்த மாரி தவறுகளை தவிர்க்கவும். அப்ப நான் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா, நீங்க வந்து டைரக்ட்டா உட்கார்ந்து ஒரு மெடிடேஷன்ல அவங்க கூட உட்கார்ந்து டைரக்ட்டா ஒன் டூ ஒன் நீங்க பண்ணாலும், அவங்க எனர்ஜிய நீங்க அப்சர்வ் பண்ணிருவீங்க. உங்க எனர்ஜி அங்க போயிரும். அப்படியும் பண்ணக்கூடாது. பெஸ்ட் இந்த மாரி ஏதாவது வீடியோ இருந்ததுன்னா, அனுப்பிச்சு விட்டுருங்க. நம்ம சேனல்ல நெறைய டெக்னிக்ஸ் போட்டிருக்கேன். அந்த இத பார்த்து நீ பண்ணிக்கோ. இத பார்த்து நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்போ அவங்க அத படிச்சுக்குவாங்க. இல்ல இந்த மாரி கிளாஸஸ் ஏதாவது இருக்கும்ல, லா ஆஃப் அட்ராக்ஷன் கிளாஸ். அந்த கிளாஸஸ்ல அவங்களையே கொண்டு வந்து அங்க உட்கார வச்சு, அவங்களே நீயே கத்துக்கோ அப்படின்னு சொல்லிருங்க. அப்ப அவங்க எனர்ஜி வேற, உங்க எனர்ஜி வேற. இப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, தாயும் புள்ளையும் ஒண்ணா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறம்பாங்க. அவங்க சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு பசி அடங்குதா? இல்ல நீங்க சாப்பிட்டா அவங்க வயிறு பசி அடங்குதா? இல்லல்ல. அப்போ உங்களோட உணர்வு வேற, அவங்க உணர்வு வேற. அத வந்து நீங்க யுனிவர்ஸ்க்கு வந்து புரிய வைக்கணும். 2 பேரும் ஒண்ணுதான் அப்படின்னு நீங்க புரிய வச்சீங்கன்னா, உங்களோட விஷயம் அங்க நடக்கும். அவங்க விஷயம் உங்களுக்கு நடக்கும். சில நேரங்கள்ல அவங்க நெகட்டிவான பெர்சன், நீங்க ரொம்ப பாசிட்டிவான பெர்சன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகும் இந்த மாரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆச்சுன்னா, அத யோசிச்சு பாருங்க. ஏன்னா, யுனிவர்ஸ் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நம்ம அத வந்து கிளாஸ்ல நம்ம அதெல்லாம் பண்ணி குடுக்குறோம். உங்களுக்கு வந்து ஃபுல்லா உங்களோட உடம்பு ஃபுல்லா உங்களோட ஓரா பூராமே வந்து ஒரு காஸ்மிக் எனர்ஜி வந்து ஃபுல்லா ஃபில் பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு மேக்னெட், பாசிட்டிவான மேக்னெட்டா ஒரு பயங்கரமான ஒரு சக்தியில இருப்பீங்க. அப்போ அவ்ளோ பெரிய பால்ல என்ன இவ்ளூண்டு ஒரே ஒரு துளி தாங்க நான் வந்து விஷம் கலந்தேன். ஒரு கலர் கலந்தேன். அப்படின்னாலும், அந்த பால் கண்டிப்பா கெட்டுதான் போகும். புரியுதா? சோ பி கேர்ஃபுல் அபௌட் இட். உங்களோட அந்த எனர்ஜிய நீங்க பாதுகாத்துக்கணும். அடுத்தது, நீங்க இந்த மாரி லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னும்போது, உங்களுக்கு நெறைய இதுல இருந்து லெசன்ஸ் தெரியும். நெறைய நீங்க வந்து ஒரு லேர்னட் பெர்சனா இருப்பீங்க. ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தின ஒரு நாலேட்ஜ் தெரிஞ்ச ஒரு பெர்சனா இருப்பீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்டின்னா, உங்க கண்ணு முன்னாடி என்ன விஷயம் நடந்தாலும், அவங்க ஏதோ ஒரு நெகட்டிவா பேசிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். "நீ எப்பவுமே ஃபெயில் தான் ஆவ. உனக்கெல்லாம் பாஸே ஆக முடியாது. நீ இன்னும் இந்த மாரியே தான் மொபைல் பார்த்துக்கிட்டே இருக்க. நீ வந்து வீணா தான் போற." இந்த மாரிலாம் ஏதாவது பேசுவாங்கல்ல. அப்ப நீங்க போய் லெசன் எடுப்பீங்க. நீங்க இந்த மாரிலாம் பேசாதீங்க, செய்யாதீங்க. யுனிவர்ஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து அப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுங்க. அப்படிங்க இப்படிங்க சொன்னீங்கன்னா,
அவங்க உங்களை இப்படி பார்ப்பாங்க. என்ன? உங்கள வேற மாரி பார்ப்பாங்க. எப்படின்னா லூஸ் மாரி பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு அவமானம் மாரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஏன்னா நீங்க சொன்னத அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. உல்டாவா உங்கள ஒரு லூஸ் மாரி பார்ப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு அவமானம் மாதிரியும், உங்களுக்கு ஒரு ஒரு டவுன்ஃபால் ஆன மாரி ஒரு ஃபீல் ஆகும். அப்ப அது உங்கள வந்து ஒரு நெகட்டிவிட்டி தானே அது. உங்கள தாக்கும்போது கொஞ்ச நேரம் நீங்க கொஞ்சம் அப்செட்டா ஃபீல் பண்ணுவீங்க. எதுக்கு இது? எதுக்கு உங்களுக்கு இது தேவையா? அவங்க புரிஞ்சா புரிஞ்சுக்கிறாங்க. புரியாம போனா போறாங்க. இப்ப சப்போஸ் நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னா, ஒரு வீடியோ சென்ட் பண்ணிவிட்டு கம்முனு ஆயிடும். நீங்க இப்ப பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அது கொஞ்சம் வந்து சரியில்லாம இருக்கு. நான் என்ன சொல்ல வரேங்கிறது இந்த வீடியோல இருக்கு. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுருங்க. இப்ப நீங்க இந்த மாரி சொல்ல போக என்ன ஆகும்னா, உங்கள அவங்க மதிக்க மாட்டாங்க. உல்டாவா உங்கள வேற மாரி பார்ப்பாங்க. எல்லாமே உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நீங்க எதாவது பண்றீங்களா, அத வந்து பாதிக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்க இந்த மாரி ஏதோ கிளாஸஸ்ல கொண்டு வந்து விடும்போது என்ன ஆகும்னா, அந்த கிளாஸஸ்ல யார் சொல்லி தராங்களோ, அவங்க மூலியமா அவங்க கத்துக்கும்போது, அப்ப அவங்க வந்து அது ஒரு மதிப்பு குடுத்து, மரியாதை குடுத்து, அத வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்க வந்து அந்த நாலேட்ஜ வந்து அவங்க கெயின் பண்ணிக்குவாங்க. நீங்க வந்து ஒரு பப்ளிக் பிளேஸஸ்ல வந்து இப்படி இஷ்டத்துக்கு ரொம்ப ஒரு கூட்டமா இருக்குன்னா, அங்கலாம் போகக்கூடாது. எத்தன பேத்தோட எனர்ஜி? எல்லாமே எனர்ஜி பாடிஸ் தான். இட் இஸ் நாட் பீப்பிள். இட் இஸ் ஆல் எனர்ஜி பாடிஸ். அந்த எனர்ஜி பாடிஸ்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஏதாவது அவங்க ஒரு வைப்ரேஷன்ல இருப்பாங்க. அது எந்த வைப்ரேஷன்ல இருப்பாங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சில பேத்துக்கிட்ட நீங்க போய் பாருங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கூட சும்மா நீங்க நின்னுட்டு கூட ஒரு நெகட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சில பேர் அப்படியே ட்ரைன் பண்ணி விட்டுருவாங்க அவங்கள. அப்படியே டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. உடம்பு வலிக்கும். சில பேர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்கள யாரோ நிக்க வச்சு அடின்னு அடிச்ச மாதிரி அப்படி ஒரு உடம்பு வலி வரும். சரியா? சில பேத்துக்கு கண்ணு எரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் என்னது? எனர்ஜி பாடிஸ்ல இருந்து நீங்க அப்படியே எனர்ஜிஸ வந்து அப்சர்வ் பண்ணிடுவீங்க. அதனால தான் இந்த மாரி பப்ளிக் பிளேஸஸ்ல இஷ்டத்துக்கும் எல்லா இடத்துலயும் போயிறக்கூடாது. யார்கிட்ட வேணாலும் ரொம்ப க்ளோஸா போய் பேசக்கூடாது. கை குலுக்க கூடாது. ஹக் பண்ணிக்க கூடாது. அந்த மாரி கல்ச்சர்ல நீங்க இருந்தா கூட ஸ்டே அவே. ஒரு வணக்கம் சொல்லிக்கோங்க. தட் இஸ் பெட்டர். இல்லன்னா ஹலோ, ஹாய் அப்படி மட்டும் சொல்லுங்க. யாருக்கும் இந்த கைய குடுத்து பேசுறது, செய்றது இது கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன். எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி எப்படிலாம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அது வேணா கூட நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் குடுக்குறேன் பாருங்க. அப்புறம் அடுத்தவங்களுக்காக மேனிஃபெஸ்ட் பண்றேன்னு சொல்லி பண்றது. இதுக்குமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து லிங்க் குடுக்குறேன் பாருங்க. நல்ல விஷயத்துக்காக நீங்க மேனிஃபெஸ்டேஷன் அடுத்தவங்களுக்காக பண்ணலாம். உடம்பு சரியில்ல, இல்ல வந்து அவங்க ரொம்ப மோசமா இருக்காங்க. அ சரியா? அந்த மாரி நெகட்டிவிட்டீஸ்க்காக அவங்க சரியாகணுங்கிறதுக்காக நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்கன்னா, டேமேஜ் உங்களுக்கு தான் வரும். ஏன்னா, இட் இஸ் அ கர்மா டிரான்ஸ்ஃபார்மேஷன். அவங்க கர்மாவ நீங்க வாங்குது. அப்ப அவங்க படுற வேதனைகள் எல்லாம் நீங்க படுவீங்க. புரியுதா? சோ பி கேர்ஃபுல். அடுத்தவங்களுக்காக என்ன மேனிஃபெஸ்ட் பண்ணணும், பண்ணக்கூடாதுங்கிறதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க. சோ இந்த மாரி ஒரு தெளிவான மனசோட என்ன பண்ணணும், பண்ணக்கூடாதுங்கிறது தெரிஞ்சு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்க. கிளாஸஸ்க்கு வாங்க. ஒவ்வொரு கிளாஸ்லயும் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி குடுத்துட்டேன் அப்டின்னா, அதுக்கப்புறம் போய் நீங்க மறுபடியும் அதே மேனிஃபெஸ்டேஷன் வீட்ல பண்ணாதீங்க. நம்ம சொல்லிக் குடுத்ததுக்கு அப்புறம் ஒரு நெகட்டிவிட்டி ரிமூவல்ஸ்க்காக நீங்க வந்து அந்த பயிற்சிகள பண்ணிக்கலாம். உங்களுக்கு இருக்கிற ஒரு நெகட்டிவிட்டீஸ் போணும், ஒரு நிம்மதியா இருக்கணும்னா, நீங்க அத பண்ணிக்கலாம். ஆனா, கிளாஸ்லயே ஹை வைப்ரேஷன்ல உங்கள கிரியேட் பண்ணி கூட்டிட்டு போயி, அங்க நான் மேனிஃபெஸ்ட் பண்ணி குடுத்துட்டேன் அப்டின்னா, அதிலேயே நீங்க இருந்தீங்கனாலே அந்த மேனிஃபெஸ்டேஷன் சூப்பரா நடக்கும். ஆனா, நான் வீட்ல போய் அது வந்துதா, அதே மாரி மேம் சொல்லிக் குடுத்த மாரி நானும் பண்ண முடியுதான்னு சொல்லி பண்றேன்னு நீங்க வீட்ல பண்ணீங்கன்னா, அகைன் யூ ஆர் டூயிங் அனதர் மேனிஃபெஸ்டேஷன். அப்ப முன்னாடி நம்ம கிளாஸ்ல பண்ணதெல்லாம் அழிச்சு விட்டு, ஒரு போர்ட்ல எழுதிட்டு, அத ஃபுல்லா அழிச்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ட்ரை பண்றது என்ன இருந்தாலும், ஒரு டீச்சர் ஃபுல்லா எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி, எல்லாம் பண்ணி குடுத்த அளவுக்கு, ஒரு ஸ்டூடண்ட் ஒரு குட்டி பையன் போயி, அந்த அளவுக்கு அவன் வந்து புரிதலோட பண்ண முடியாது. கண்டிப்பா அதுல வந்து 1/4வாசி, 1/2வாசி தான் வரும். 25% 30% இல்ல 50% இல்ல 80% இருக்கட்டுமே. அப்போ அந்த மீதி ஷார்டேஜ் 20%ஓ, 40ஓ, 50ஓ ஷார்டேஜ் தானே! அப்போ அந்த மேனிஃபெஸ்டேஷன் முன்னாடி நம்ம கிளாஸ்ல பண்ண அளவுக்கு உங்களுக்கு வரல அப்படின்னா, அது அந்த அளவுக்கு தான் ரிசல்ட் வரும். சோ பி கேர்ஃபுல் அபௌட் இட். எந்த மெடிடேஷன் பிராக்டிசஸ் பண்ணணும், பண்ணக்கூடாதுங்கிறத பார்த்து பண்ணுங்க. இப்ப கிளாஸஸ்ல ஆ நீங்க தான் வந்து மெடிடேஷன்ல மேனிஃபெஸ்டேஷன் பண்ணி குடுத்துடுறேன்னு சொல்லி சொல்றீங்க. அப்ப நாங்க ஏங்க ஹோம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நான் வந்து ஒரு
மெடிடேஷன்ல உங்களை கூட்டிட்டு போய் ஆழ் மனசு ஆல்பா மைண்ட்ல போய் உங்களை மெடிடேஷன்லயே உங்களுக்கு மேனிஃபெஸ்டேஷன் யூனிவர்ஸ் கனெக்ஷன்ல பண்ணி கொடுத்து உங்களுக்கு அந்த விஷயத்த வந்து கிடைக்க வச்சு உங்களை அமுச்சு விடுறேன். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை உங்களை கிளாஸ் விட்டு அமுச்சு விட்டதுக்கு அப்புறம் 1 வீக் கழிச்சுதான் நீங்க என்கிட்ட வருவீங்க. அது வரைக்கும் உங்களை நீங்களே பாதுகாக்கணும். எப்படி? பாசிட்டிவாவே பாதுகாக்கணும். பாசிட்டிவா பாதுகாக்கணும்னா நான் நல்லவதாங்க அப்படின்னு. நீங்க நல்லவங்க தான். ஆனா உங்க ஆழ் மனசு லிமிடெட் பிலீவ்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஒரு பணத்தை எதிர்பார்த்து நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணிருப்பீங்க. உங்க ஆள் மனசு உனக்குலாம் அது கிடைக்காது. உனக்கு போய் கிடைக்குமா? அப்படின்னு அது பேசிட்டு இருந்ததுன்னா, நான் சில பேர்லாம் சொல்லுவாங்க. நான் எவ்வளவு வேணா சம்பாதிப்பேங்க. என் கை ஓட்ட கை என் கையில நிக்காதும்பாங்க. நான் எவ்வளவு சம்பாரிச்சாலும் அது வந்து போய் கடன்ல தான் முடியும். இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லிக்கிட்டேவும் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் அந்த ஒரு லிமிடெட் பிலீவ்ஸ் அவங்களாவோ இல்ல வேற யாராவது சொன்னதோ சின்ன வயசுல இருந்தே அது பதிஞ்சிருக்கும். என்னால பணம் சேவிங்ஸே பண்ண முடியாது. இந்த மாதிரிலாம் பேசுவாங்க சில பேர். என்னால எவ்வளவு படிச்சாலும் பாஸ் பண்ண முடியாது. நான் எவ்வளவு என்ன வேணா பண்ணுவேன், சக்சஸ் கிடைக்காது. சோ தீஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வில் டூ டிமேனிஃபெஸ்டேஷன் ஆகி போயிடும். நம்ம பண்ண மேனிஃபெஸ்டேஷன் கலைச்சு விட்டுறோம். அப்போ உங்களை அதுலயே மெயின்டைன் பண்ணி உங்க ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இந்த ஹோம் ஒர்க். அங்க மட்டும் பண்ணிட்டா, கிளாஸ்ல மட்டும் பண்ணிட்டா மேனிஃபெஸ்டேஷன் ஆகாது. யூ ஹாவ் டு டூ த ஹோம் ஒர்க் ஆல்சோ. அப்ப அந்த ஹோம் ஒர்க் நான் கொடுக்குற ஹோம் ஒர்க்கும் நீங்க ப்ராப்பரா வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது வந்து போட்டோ அனுப்பிச்சு நீங்க அந்த ஹோம் ஒர்க்க காமிங்கன்னு சொன்னா அதை நீங்க பண்ணணும். சோ 100% நீங்க வந்து ஜென்யூனாவும் டிசிப்ளினாவும் கொடுக்குற ஹோம் ஒர்க்கும் ஃபாலோ பண்ணி கிளாஸும் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி கிளாஸ்ல அந்த ப்ராப்பரான மேனிஃபெஸ்டேஷன் நீங்க பண்ணாதான் உங்களுக்கு ரிசல்ட் வரும். கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணணும். உங்களுக்கும் இந்த மாதிரி மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாம் வேணும், ஹோம் ஒர்க்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கி ஜாயின் பண்ணிக்கோங்க. கால் பண்ணாதீங்க. எல்லாருமே அருமையா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லா இந்த வீடியோ எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருமையான கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க எங்க இருந்து இந்த வீடியோ பாக்குறீங்க அதையும் சொல்லுங்க. உங்களுக்கு என்னென்ன மாதிரி சக்சஸ் எல்லாம் கிடைச்சது அதையும் சொல்லுங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன். தேங்க்யூ சோ மச். See you in the next video. Bye bye.